இந்த தேங்காய் பர்பி சின்ன வயசில் என்னோடய ஸ்கூல் மெமரீஸ்க்கே கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னார். ஏன்னா இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன வயசில் நம்ம சாப்பிட்ற தேங்காய் பர்பி இருக்கும் இல்லையா, அதே டேஸ்ட்டில் சூப்பராக பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அதோட 5 முந்திரி பருப்பையும் சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே நெய்யில் துருகின தேங்காய் ஒரு கப் அளவுக்கு இதோட சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை இதோட சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரையும் தேங்காயும் நல்லா இறுகி வரும், அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு 3 ஏலக்காயை இடித்து இதோட சேர்த்து இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். இப்போது தேங்காயில் ஒரு 1/2 மூடி மட்டும் நான் இந்த மாதிரி துருகி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா இதை சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சினஸாக சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். நான் இது மேலே பூசணி விதைகள் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல்லாம், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தேங்காய் பர்பி ரெடி ஆயிரும். இது சாப்பிட்றதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும்.